அனைவருக்கும் வணக்கம். கற்போமாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நன்னூல் எழுத்ததிகாரத்தில் எழுத்தியலில் மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம். மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா இன்னின்ன எழுத்துக்களே மொழிக்கு முதலில் வரலாம் அப்படின்னு சொல்கிறது மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராது, அதுவே உயிர்மெய்யுமே முதலாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சொல்லோட ஃபஸ்ட் லெட்ரு இந்த எழுத்துக்கள் தான் வரணும் அப்படின்னு இருக்கு. அதில் பார்த்தோன்னா மெய்யெழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வராது, உயிர்மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் பார்த்தோன்னா மொத்தம் 22 எழுத்துக்கள் இருக்குது. மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் மொத்தம் 22. நூற்பா 102. பன்னீர் உயிரும் காசா தானா பாமா வாயா ஞா ஞா ஈர் 5 உயிர்மெய்யும் மொழி முதல். ஈர் 5னா மொத்தம் 10 உயிர்மெய்யும் மொழி முதல் வரும். அது மட்டும் இல்லாமல் 12 உயிரெழுத்துக்களும் பன்னீர் உயிரும் கா சா த ந ப ம வ ய ஞ ஞ ஈர் 5 உயிர்மெய்யும் மொழி முதல். அதாவது உயிரெழுத்துக்கள் 12ம் உயிரேறிய மெய்யெழுத்துக்களாகிய இந்த காசா தானா பாமா வா யா ஞா ஞா எனும் 10 மொத்தம் 22 மொழிக்கு முதலாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சிறப்பு விதி அப்படின்னு பார்த்தோன்னா எந்தெந்த எழுத்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா வகர உயிர்மை 8 எழுத்து கூட வரும். வகர உயிர்மை அப்படிங்கிறது 8 எழுத்து கூட வரும். அதாவது 103வது நூற்பா உ உ ஓ ஓ அளவோடு வம் வம் முதல். இந்த 4 எழுத்து கூடையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உ உ ஓ ஓ அளவோடு வம் முதல். இந்த வாங்குற எழுத்து உ உ ஓ ஓ இந்த 4 எழுத்து கூடையும் மொழி முதல்ல வராது. வகரம் உ முதலிய இந்நான்கும் அல்லாத 8 உயிர்களோடு கூடி மொழிக்கு முதலாக வரும். இந்த 4 எழுத்து கூட வராமல் மீதி இருக்க 8 உயிரெழுத்துக்கள் கூட மொழிக்கு முதல்ல வரும். அதுதான் 103வது நூற்பா உ உ ஓ ஓ அளவோடு வா முதல். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வண்டு வால் விழி வீல் வெளி வேல் வைகள் வௌவால். யகர உயிர்மை அப்படிங்கிறது 6 எழுத்துல மொழி முதல்ல வரும். 6 எழுத்தா மொழி முதல்ல வரும். 104வது நூற்பா அ ஆ உ உ ஓ ஔ எம் முதல். இந்த 6 எழுத்து கூடையும் யா மொழி முதல்ல வரும். என்னென்ன எழுத்துனா அ ஆ உ உ ஓ ஔ ஆகிய 6டும் சேர்ந்து மொழிக்கு முதலாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான எடுத்துக்காட்டு தான் யவனர் யானை, யுகம் யூகி அப்படின்னா அறிவாளி, யோகி யவ்னம் அப்படின்னா அழகு. இந்த 6 எழுத்து கூட சேர்ந்து யகரம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஞகர உயிர்மை அப்படிங்கிறது 4 எழுத்து கூட வரும். நகர உயிர்மை அப்படிங்கிறது மொழி முதல்ல 4 எழுத்து கூட வரும். 105வது நூற்பா அ ஆ ஏ ஒவ்வோடு ஆகும் ஞா முதல். அ ஆ ஏ ஒவ்வோடு ஆகும் ஞா முதல். அதாவது அ ஆ ஏ ஓ ஆகிய 4டும் சேர்ந்து யகரம் மொழி முதலாகும். இதற்கான எடுத்துக்காட்டு ஞமலி அப்படின்னா நாய் அப்படிங்கிற பொருள், ஞாலம் நெகிழி அப்படின்னா தீ, நொல்கிற்று அப்படின்னா இளைத்தல், நொல்கிற்று அப்படின்னா இளைத்தல். அடுத்தது ஞகர உயிர்மை. ஞகர உயிர்மை அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்து கூட தான் வரும். 106வது நூற்பா சுட்டு யா எகர வினாவலி அவ்வை ஒட்டி ஞவ்வும் முதலாகுமே. சுட்டு எழுத்து கூடையும் யாங்கிற எழுத்து கூடையும் யகர வினாவலி அவ்வை வினா எழுத்து கூடையும் சேர்ந்து ஞா மொழிக்கு முதலாகும். அதாவது ஞகரமை ஆ இ உ எனும் சுட்டின் பின்னும். சுட்டெழுத்துக்கள் என்னென்னு நம்மளுக்கு தெரியும், அதுதான் ஆ இ உ எனும் சுட்டின் பின்னும். யா ஏ அப்படிங்கிற வினா எழுத்துக்கு பின்னும். யா ஏ அப்படிங்கிறது வினா எழுத்து, அந்த எழுத்துக்கு பின்னாடியும் மொழி முதலாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆ இ ஊங்கிறது சுட்டு, அது கூட ஞனம் அப்படின்னு சேர்ந்து அங்கனம் இங்கனம் உங்கனம் அப்படின்னு வரும். யா ஏ அப்படிங்கிறது வினா எழுத்து, அது கூட ஞனம் சேர்ந்து யாங்கனம் எங்கனம். ஞனம் அப்படிங்கிறது ஒரு இடத்தோட தன்மையை குறிக்கிறதா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதான் 106வது நூற்பா சுட்டி யா எகர வினாவலி அவ்வை ஒட்டி ஞவ்வும் முதலாகுமே.
இப்போ நம்ம மொழி முதலாகும் எழுத்துக்கள் பார்த்தோம், மொத்தம் 22. அதுவே டோட்டலாக அந்த சார்பெழுத்துக்கள் வந்து 10, அதோட விரி 369ன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் வந்து 22. அது மொத்தமாக சேர்த்து எத்தனை எழுத்துக்கள் வருதுன்னு பார்த்தோன்னா உயிரெழுத்துக்கள் 12 வந்து மொழிக்கு முதல்ல வரும்னு பார்த்தோம். அடுத்தது மெய்யெழுத்துக்களில் பார்த்தோன்னா கா, சா, தா, நா, பா, மா 6 எழுத்து கூட வரும் 72. வகரம் அப்படிங்கிறது 8 எழுத்து கூட வரும். கா, சா, தா, நா, பா, மா அப்படிங்கிறது எல்லா உயிரெழுத்து கூடையும் சேர்ந்து மொத்தம் 12 உயிரெழுத்து கூடையும் இந்த 6 எழுத்தும் சேர்ந்து 72 எழுத்துக்கள். பகரம் அப்படிங்கிறது 8 இடத்துல தான் வரும்னு சொல்லி பார்த்தோம், அது 8. யகரம் அப்படிங்கிறது 6 எழுத்து கூட வரும். ஞகரம் அப்படிங்கிறது 4, ஞகரம் அப்படிங்கிறது 1. மொத்தம் பார்த்தோன்னா 103 எழுத்துக்கள் மொழிக்கு முதலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் மொத்தம் 103. இது வந்து விரி. மொத்தமாக மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் கேட்டாங்கன்னா 22 தான் வரும். இறுதி நிலை எழுத்துக்கள் அப்படின்னா மொழிக்கு கடைசியாக வர எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தோன்னா 24. இறுதி நிலை எழுத்துக்கள் மொத்தம் 24. 107வது நூற்பா ஆவி ஞா ஞா நா மா நா யா ரா ல பா லா ல மெய் சாயும் முகரம் நாலாரும் ஈரே. நாலாரும் ஈரே. ஆவினா உயிரெழுத்து. உயிரெழுத்து கூட ஞா ஞா நா ம நா மா ந யா ர ல வா ல ல. ஞானா நம்மளால ஞா தவிர மீதி 5, எரல வளல 6 மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து சாயும் உகரம் நாலாரும். நாலார் 24 எழுத்துக்கள். ஈரேன இறுதி எழுத்தாக வரும். ஓரெழுத்து ஒரு மொழியாக தனித்து வரும் நெட்டெழுத்துக்களும் மெய்யோடு வரும் 12 உயிர்களும். அது மட்டும் இல்லாமல் ஞான நம்மள ஞா வராது 5 எழுத்துக்கள். எரல வளல 6, 11 மெய்களும் குற்றியல் உகரமும் வரும். மொத்தம் 24. இதெல்லாம் சேர்ந்து மொழிக்கு இறுதியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சிறப்பு விதிகள் வந்து மொத்தம் 4 இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா 108வது நூற்பா குற்றுயிர் அளபின் ஈராம். குற்றுயிர் அளபின் ஈராம் எகரம் மெய்யோடு ஏலாது ஓ நவ்வோடு ஆம் ஔகாரம் ககர வகரமோடு ஆகும் என்ப. 108வது நூற்பா குற்றுயிர் அளபின் ஈராம் எகரம் மெய்யோடு ஏலாது ஓ நவ்வோடு ஆம் ககர வகரமோடு ஆகும் என்ப. அதாவது ஆ முதலிய குறில் 5 அளபெடையில் ஈராகும். அளபெடையில் குறில் எழுத்து 5மே வந்து அளபெடையில் ஈராகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெடில் எழுத்துக்கள் மட்டும்தான் ஈராகும் பார்த்தோம். மேலே என்ன பார்த்தோம், நெடில் எழுத்துக்கள் 7 மொழிக்கு இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே அளபெடையில் வரும்போது 5 குறில் எழுத்துக்களும் அளபெடையில் மொழி இறுதியில் வரும். எகரம் மெய்யுடன் கூடி ஈற்றில் வருவதில்லை. எகரம் மெய்யெழுத்து கூட சேர்ந்து ஈற்றில் வராது. அப்படின்னா கேங்கே சேலாம் வந்து மொழி இறுதியில் வராது. ஒகரம் நகரத்துடன் கூடி மட்டும் ஈராகும். ஒகரம் அப்படிங்கிறது கோங்கோச்சம் இருக்கு இல்லையா, அதில் ஞோ மட்டும் மொழிக்கு இறுதியில் வராது. ஔகாரம் கா வா ஆகிய 2உடன் மட்டும் கூடி வரும். கா கவ் வவ் இந்த 4 எழுத்து மட்டும்தான் மொழிக்கு இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ முதலிய குறில் 5 அளபெடையில் ஈராகும். குறில் எழுத்து நெடில் எழுத்து கூட சேர்ந்து வர்றது வந்து அளபெடைன்னு சொன்னோம். அது வந்து ஈர்ச்சில் வரும், மொழி இறுதியில் வரும். எகரத்து கூட மெய்யெழுத்து எதுவுமே சேர்ந்து வராது. கேங்கேச்சே எதுவுமே வராது. ஒகரம் நகரத்துடன் கூடி, அதாவது நொகரம் நோ அப்படிங்கிறது வராது. நோ அப்படிங்கிறது நகரத்துடன் கூடி மட்டும் ஈராகும். ஓ அப்படிங்கிறது நகரத்துடன் கூடி மட்டும்தான் ஈராகும். நோ மட்டும்தான் மொழி இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒகரம் நகரத்துடன் கூடி மட்டும் ஈராகும் அப்படின்னா ஒகரம் நோ அப்படிங்கிற லெட்டர் மட்டும்தான் மொழி இறுதியில் வரும், இது எதுவும் வராது. ஔகாரம் அப்படிங்கிறது கவ் வவ் இது 2உடன் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர்மெய்க்கான சிறப்பு விதி என்னன்னு பார்த்தோன்னா 109வது நூற்பா நின்ற நெறியே உயிர்மெய் முதல் ஈரே. நின்ற நெறியே உயிர்மெய் முதல் ஈரே. மெய் முன்னும் உயிர் பின்னுமாய் ஒலித்து நிற்பது போலவே உயிர்மெய்க்கு மெய் முதலாகும் உயிர் இறுதியாகும். மெய்யெழுத்து முன்னாடியும் உயிர் பின்னாடியும் சவுண்டில் மட்டும் இல்லை, எழுதும் போதும் அப்படி தான் வரும். அதுக்கான நூற்பா தான் இது.
இப்போ இக்கு கூட்டலாம் கான் படிக்கிறோம். நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு மெய் எழுத்து இக்க தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மெய் முன்னும் உயிர் பின்னுமாய் ஒலித்து நிற்பது போலவே உயிர்மெய்க்கு மெய் முதலாகும் உயிர் எழுத்து தான் எழுதும் போதும் இறுதியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 109வது நூற்பா நெஞ்ச நெறிய உயிர்மெய் முதல் ஈரே. இது வரைக்கும் மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மொழி இடை எழுத்துக்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.